கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, நீ எல்லாவற்றிலும் ஜெயிப்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக விசுவாசம், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன் என்கிற விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் நம்ம ஜெயிச்சிடலாம். வேதம் சொல்லுது, 1 யோவான் 5வது அதிகாரம் 3-4 வசனம், தேவனால் பிறப்பதையெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகம்னா என்ன? 1 யோவான் 2வது அதிகாரம் 15 வசனம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 தான் உலகத்தில் உள்ளவைகள். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கணும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். யாராகிலும் தோற்று போகிறத விரும்புவோமா? யாரும் விரும்ப மாட்டோம். ஒரு சின்ன பிள்ளைகள், 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளையும் சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்குது. சண்டை போட்டு விளையாடுறதுல கூட அந்த பையனும் அந்த பொண்ணும் தோற்று போகிறத விரும்ப மாட்டாங்க. சில பிள்ளைங்க தோற்று போயிட்டுனா தேம்பி 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 அழு, நான் தோத்துட்டேன். நம்ம லைஃப்பில் தோல்வி, நம்ம ஜெயிக்கணுங்க. பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், பத்திரவத்தை ஜெயிக்கணும், வேதனைகளை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஒன்றே ஒன்று விசுவாசம். வேதம் சொல்லுது, எபேசியர் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களா நில்லுங்கள். எபேசியர் 6:12-16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போது பிசாச பொல்லாங்கன்னு ஜெயிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான ஒரு வேர்ட் சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் விசுவாசம் யோசித்து பார்க்கணும். எது நிமித்தமாக நான் தோற்று போனேன்? நீங்கள் என்னை காட்டும் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். எது நிமித்தம் நான் தோற்று போனேன் அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆயு பட்டணத்தில் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தோற்று போனாங்க. இப்போது யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடக்கான். தன்னுடைய உடைகளெல்லாம் கிழிச்சிட்டு, ஆண்டவரே தோல்வி, ஆண்டவரே தோல்வி. கர்த்தர் பேசினான், உன் நிமித்தமாய் தோல்வி இல்லை, உனக்குள் இருக்கிற அந்த ஆகான் என்கிற மனித நிமித்தமாக தோல்வி. அந்த ஆகானை யோசுவா அப்புறப்படுத்தினான். கர்த்தர் ஜெயித்து கொடுத்தான். யோசுவா 8வது அதிகாரம் 1 வசனத்தில், எலும்பு புறப்படு, ஆயு பட்டணத்தையும் அது ராஜாவையும் அது மக்களையும் உன் கையில் கொடுத்த, நீ ஜெயிக்க பிறந்தவன், எல்லாம் ஜெயமாய் மாறும். ஆண்டவர் யோசுவாவுக்கு எல்லாத்தையும் ஜெயித்து கொடுத்தார்ல, ஏன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க மாட்டாரா? நான் சொல்லட்டுமா? எதிலெல்லாம் தோத்தீங்களோ அதிலெல்லாம் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. நன்மையும் கிருபை உங்கள் லைஃப்பில் உங்களை மேற்கொள்ளும், உங்களை உயர்த்தும், உங்களை ஆசீர்வதிக்கும், மேன்மைப்படுத்தும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீ பேசுனேன். நீ எல்லாவற்றையும் ஜெயிப்பாய். இவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.